செய்திகள் வாசிப்பது எம்பிரியா. தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வைத்து தூத்துக்குடி கல்வி மாவட்டத்தில் பள்ளிகளில் இயக்கப்படும் பேருந்துகளின் பாதுகாப்பு குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷு மகாஜன் ஆய்வு. பேருந்துகளை பாதுகாப்பாக விபத்தின்றி இயக்குவது குறித்து பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு. தூத்துக்குடி கல்வி மாவட்டத்தில் 67 பள்ளிகள் உள்ளன. இந்த 67 பள்ளிகளில் சுமார் 235 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஆண்டுதோறும் பள்ளி துவங்குவதற்கு முன்பாக இந்த பேருந்துகளை முறையாக பராமரித்து வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் அனுமதி பெற்ற பின்பே பேருந்துகள் இயக்க அனுமதிக்கப்படும். அந்த வகையில் இன்று தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வைத்து வட்டார போக்குவரத்து அலுவலர் ராஜேந்திரகுமார் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷு மகாஜன் பள்ளி பேருந்துகளின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இதில் பள்ளி பேருந்துகளில் பள்ளி மாணவர்கள் பாதுகாப்பாக பேருந்து பயணம் மேற்கொள்வது, மேலும் பேருந்துகளில் வேக கட்டுப்பாடு கருவி, சிசிடிவி கேமரா, அவசர வழி மற்றும் இருக்கை வசதிகள், 16 வகையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இந்த 16 வகையான பாதுகாப்பை முறையாக செய்துள்ள பேருந்துகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். இந்த ஆய்வில் சுமார் 236க்கும் மேற்பட்ட பேருந்து பள்ளி பேருந்து ஓட்டுநர் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு முன்னதாக தீயணைப்புத்துறை சார்பில் தீ விபத்து குறித்து விழிப்புணர்வு மற்றும் முதலுதவி குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷு மகாஜன் விபத்து இல்லாமல் வாகனங்களை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவ்வாறு ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் கடுமையான நடவடிக்கைக்கு உள்ளாக்கி வாகனங்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன், தூத்துக்குடி தீயணைப்பு நிலைய அதிகாரி கோமதி, அமுதா உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். உங்களுக்காக டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கட்டர், ஸ்ப்ரெட்டர் எல்லா திங்ஸுமே வச்சுருக்குறோம் நாங்கள். ஃபஸ்ட்டு ஃபயர் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ் நம்ம டீப்பாக சொல்லிடலாம். ஒரு ஃபயர் ஆகிறதுக்கு என்னெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தா, ஆக்சிஜன் தேவை, ஹீட் தேவை, முக்கியமாக என்ன வேணும், எரியக்கூடிய எரிபொருள் தேவை. இது ஒரு ஃபயர் ட்ரையாங்கிளாக நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த 3 பொருள் இருந்தால் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? 3 மெத்தட் இருக்குது. கூலிங் மெத்தட், ஸ்டார்வேஷன் மெத்தட், ஸ்மாதரிங் மெத்தட். 3 மெத்தடில் பண்ணுறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், எரிஞ்சிக்கிட்டு இருக்க பொருள் பக்கத்தில் நம்ம கூல் பண்ணிக்கலாம். ரெண்டாவது
தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு செல்லக்கூடிய வேன்கள், பஸ்ஸுகள் அதனோட பாதுகாப்பா சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தோம். ஸோ மொத்தம் 210 பஸ் வந்து இங்கே வந்திருக்குங்க. இந்த பஸ்ஸஸில் பசங்களை வந்து ஸ்கூலுக்கு பாதுகாப்பாக அவங்க செல்வதற்கான என்னென்ன அதில் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸு என்னென்ன பாதுகாப்பு முறை வந்து ஃபாலோ பண்ணுமோ அதை பற்றி இன்ஸ்பெக்ஷன் வந்து எல்லா வண்டியிலையும் நடக்கும். பர்சனலாக நானும் எஸ்பி சாரும் வண்டி பார்த்துருக்கோம். அதில் உள்ள ஃபஸ்ட் எய்ட் எக்யூப்மெண்ட்டு, எமர்ஜென்சி எக்ஸிட்டு, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ், ஃபுட்போர்டோட ஹைட்டு, விண்டோட சைஸு, ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ், இந்த மாதிரி நிறைய வகையான விதிமுறைப்படி நிறைய வகையான பாதுகாப்பு முறை மற்றும் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் நடக்கும் ஃபுல் டே. வேற ஏதோ மீறினா என்ன நடவடிக்கை இருக்குங்க சார்? சாரி, இல்லை சரியான முறையில் அவங்க அவங்களோட லைசன்ஸு, பர்மிட்ஸு அதை வந்து ரத்து பண்ணுறதுக்கான அதில் ரூல்ஸ் இருக்குது. ஸோ இது ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன்ஸ் கூட மோட்டர் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர், அவங்களோட ஆர்டிஓ அவங்க எல்லாமே